Hi friends, welcome to my channel TNUSR Police Exam Model Test 2 பார்க்கலாம். First question. பிரித்தாளும் கொள்கையின் அறிமுகம் என்று கருதப்படுவது எது? ஆன்சர் வங்காள பிரிவினை. 2. இந்திய தேசிய காங்கிரஸ் எங்கு நடைபெற்ற மாநாட்டில் சுயராஜ்யம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் கல்கத்தா. 3. பின்வருவனவற்றுள் தவறான இணையதுனா அனைத்துமே தவறு. சரியா பார்க்கலாம். இப்போ மிண்டோ மார்லி சீர்திருத்தம் இதுக்கான ஆன்சர் 1909. அடுத்து 2. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் இதுக்கான ஆன்சர் 1919. அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை இது எப்படின்னா 1919 நடந்தது. அடுத்து 4. முஸ்லீம் லீக் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1906. 5. மவுண்ட் பேட்டன் திட்டம் வெளியிட்ட ஆண்டு 1947. 6. பிரிக்கப்பட்ட வங்காளம் மீண்டும் இணைக்கப்பட்ட ஆண்டு 1911. 7. 1857 ஆண்டு பெரும் புரட்சி முதலில் தோன்றிய இடம்? ஆன்சர் பாரக்பூர். 8. வேலூர் சிப்பாய் கழகத்தின் போது சென்னை மாகாண ஆளுநர்? ஆன்சர் வில்லியம் பெண்டிங். 9. பொது இராணுவ பணியாளர் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1856. 10. விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிட்ட ஆண்டு 1858. 11. இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1885. 12. சென்னையில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர்? ஆன்சர் அன்னி பெசன்ட். 13. டெல்லியை நோக்கி செல் என்று முழங்கியவர்? ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ். 14. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று முழங்கியவர்? ஆன்சர் திலகர். 15. இடைக்கால அரசாங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1946. அடுத்த கொஸ்டின். 1857 ஆண்டு புரட்சிக்கு பின் இந்திய கவர்னர் ஜெனரல் அழைக்கப்பட்டது எதுனா இந்திய அரச பிரதிநிதி? 27. காங்கிரஸில் பிளவை ஏற்படுத்திய மாநாடு எதுனா சூரத்? 28. CR தாஸ் மற்றும் மோதிலால் நேரு தோற்றுவித்த கட்சி? ஆன்சர் சுயராஜ்ய கட்சி. 29. இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை ஈடுபடுத்தியவர்? ஆன்சர் லின்லித்கோ பிரபு. 30. இந்தியாவின் பிஸ்மார்க் என்றும் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்றும் அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் சர்தார் வல்லபாய் படேல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக பின்னாடி டாபிக் வைஸாக வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.